அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய புனித நூலாக விளங்குவது குர்ஆன். இந்த புனித நூல் மூலம் படைப்பாளன் தனது படைப்புகளுடன் நேரடியாக உரையாடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த தெய்வீக வார்த்தைகள் பின்னர் முஸஹஃபாக ஒருங்கிணைக்கப்பட்டு உலகெங்கும் தொடர்ந்து ஓதப்படும் நூலாக மாறியது. குர்ஆனின் அமானுஷ்யத்தன்மை, அதன் அழகு, ஒவ்வொரு எழுத்திலும் உள்ள அதிசயங்கள் ஆகியவை இன்றும் உலகெங்கும் விவாதப் பொருளாக உள்ளன. இறுதி நாள் வரை இந்த செயல்முறை தொடரும். குர்ஆனை பின்பற்றி வாழவும் இந்த புனித நூலை தொடர்ந்து ஓதவும் அல்லாஹ்வின் கட்டளை உள்ளது. குர்ஆன் ஓதுதலுக்கு எண்ணற்ற மகிமைகளும் உயர்ந்த பலன்களும் உள்ளன. மக்களில் மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை படிப்பவர்களும் பயிற்றுவிப்பவர்களும் ஆவர். தஸ்பீஹ், தஹ்லீல், மற்ற திக்ருகளை ஓதுவதை விட குர்ஆன் ஓதுதல் மிகவும் மகத்தானது என்று முக்கிய பண்டிதர்கள் கருதுகின்றனர். அல்லாஹ்வின் வார்த்தைகளை பேசுபவர்கள் என்ற சிறப்பு பட்டம் குர்ஆனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரியது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மேற்கோள் காட்டுகிறார்: யாராவது அல்லாஹ்வின் நூலிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு நன்மையும் 10 மடங்காகும். நான் சொல்லவில்லை அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று. மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் இரண்டாவது எழுத்து, மீம் மூன்றாவது எழுத்து. அதேபோல் பிஸ்மில்லாஹி ஒரு முறை முழுமையாக ஓதினால் 190 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்வான். குர்ஆனை பார்ப்பது புண்ணியமானது, பாவ மன்னிப்புக்கு காரணமாகவும் அறிவு மற்றும் ஆன்மீக உயர்வுக்கு வழியாகவும் உள்ளது. இது உடல் நோய்களிலிருந்து கவசமாகவும் மூளை மற்றும் ஆன்மாவுக்கு ஊட்டமாகவும் இரு உலக வெற்றியை உறுதி செய்யும் வழியாகவும் உள்ளது. குர்ஆனை பார்க்கும் பார்வைக்கு மாற்றாக வேறு மருந்து எனக்கு தெரியாது என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் கடந்து போவது சஹாபாக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா கூறியுள்ளார். குர்ஆன் ஓதுதல் இரு உலக வாழ்க்கையையும் ஒளிமயமாக்கும். முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்கிறேன். ஒரு பெண் இறந்து கப்ரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இறுதி காரியங்களை முடித்து திரும்பும்போது கப்ரில் இருந்து ஏதோ ஒலி கேட்டது போல் தோன்றியது. இந்த மர்மத்தை நீக்க கப்ரின் மூடி கல்லை நகர்த்திய போது அந்த பெண் பிரகாசமான முகத்துடன் படுத்திருப்பதையும் அவரை சுற்றி சூரியனைப் போல ஜொலிக்கும் ஒளியையும் கண்டனர். உடனே கப்ரை மூடினர். பின்னர் அவர்கள் அவளது வாழ்க்கையின் மகிமையை விசாரித்தபோது அவள் ஒரு நாள் கூட குர்ஆன் ஓதாமல் கழித்ததில்லை, மேலும் சூரத்துல் முல்கை தொடர்ந்து ஓதி வந்தவள் என்று தெரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: யார் சூரத்து தபாரக், சூரத்துல் முல்க் ஓதுகிறாரோ கப்ரின் இருளில் யாரும் உதவ முடியாத நிலையில் அது ஒளியாகி காவலாக நிற்கும். மேலும் கப்ரின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவனை அது காப்பாற்றும். ஓ முஸ்லிமே, நாம் அனைவரும் என்று இல்லை என்றால் நாளை மரிப்போம். இந்த நிலையற்ற உலகில் மணிக்கணக்காக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்பில் செலவிடும் நாம் இவ்வளவு மகிமை உள்ள சூரத்தை ஓதுவதற்கு தேவையானது சில நிமிடங்கள் மட்டுமே. நமது கப்பு ஒளிமயமாக தினமும் இந்த சிறிய நிமிடங்களை ஒதுக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் அருளட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு எட்டப்பட காரணமானவர்களுக்காக சிறப்பாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடனும் வசியத்துடனும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.